இதற்காகவே அதனாலதான் தம்முடைய குமாரன் அநேக அடிமைகளுக்குள்ளே என்றால் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. என்ன கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார்? இதுக்குதான் இவ்வளவு பெரிய கிரயம், இவ்வளவு பெரிய கிரயம். கொடுக்கப்பட்ட கிரயம் கொஞ்சம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வேதம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. அதில் சங்கீதங்களில் அநேக தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஒரு சங்கீதம் முழுவதும் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியே வரும். எந்த சங்கீதம் அப்படின்னா சங்கீதம் 2. அந்த 2வது சங்கீதத்தில் இயேசுவை குறித்த 3 காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 2வது சங்கீதத்தின் 2வது வசனத்துல அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன், அதுதான் மேசியா. மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா பேதுருட்ட போய் சொல்லுவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனுடைய 6வது வசனத்துல நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அடுத்து ராஜா, கிங். 7வது வசனத்துல தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். குமாரன், சன். ஆண்டவர் பிறப்பிக்கப்பட்டவர் அல்ல, குமாரனாக ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவர் ஏற்கனவே இருந்தவர். அந்த இடத்துல என்னைய பிள்ளையாக்கணுங்கிறதுக்காக அவரையும் குமாரனாக ஜெனிப்பித்தார். அவர் ஏற்கனவே செல்ல பிள்ளை. அவர் ஏற்கனவே பிதா எப்படியோ அப்படியே தான், பிதாவுக்கு சமமானவர். இப்போ என்னைய மாத்தணும் பிள்ளையா, அதனால அந்த இடத்துல அவரை வச்சு இப்போ நீங்க இந்த 3 லைன்லயும் பாருங்க, 3 லைன்லயும் நம்மளை கொண்டு வந்திருப்பார். பிள்ளையாக்கி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் யாராய் மாற்றி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. இயேசு வரது வரைக்கும் இந்த இடத்துல அவர் மட்டும்தான் நிற்கிறார். இயேசு சிலுவையில் அப்படி ஒரு கிரயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் நிற்கிறார்கள். வெண்ணங்கி தரித்தவர்களாய், குருத்தோலை பிடித்தவர்களாய், சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஆமென். இந்த பூமியிலே தேவன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவர் நம்மை பிள்ளையாக்கினது. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதில் இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்களோ. எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்படி வாசிக்க கூடாது. ஆமென். அதாவது இது ஒரு சர்டிபிகேட் கிடையாது, இது ரிலேஷன்ஷிப். ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க, ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சர்டிபிகேட். அப்பா சர்டிபிகேட் இருக்கு. அதாவது ஆவியானவர் எப்படி காட்டித்தர்றாருன்னா, நீ ஆண்டவருடைய அன்பை எப்படி பார்க்கணும் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆமா, யார் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருந்தார் தெரியுமா? இயேசு மட்டுமே. இயேசு மட்டுமே அவருடைய பிள்ளையாக, ஒரே பேரானவர். இப்பொழுது நாம் அப்படி அழைக்கப்படுகிறது. அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சிநேகிக்கப்படாதிருந்தோம், சிநேகித்தார். இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இரக்கம் பெற்றோம். நேற்று இரவு செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும். அதாவது ஆண்டவருடைய ட்ரீம் நாம
உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார்னா அதன் அர்த்தம் என்ன? உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி நம்மை கனவு காண ஆரம்பித்தார். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை கொட்டணும், அந்த அன்பை காட்டணும். அந்த அன்பை காட்டுறதுக்கு யாரும் இல்ல. தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகள். அவங்க ஆண்டவர்கிட்ட வரதே ஆண்டவரை பிரைஸ் பண்றது, ஆண்டவர் சொல்றதை செய்யறது. அதுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. இப்போ அன்பு நிறைந்தவருக்கு அந்த அன்பை யார்கிட்டயாவது கொட்டணும். அந்த அன்பை யார்கிட்ட கொட்டுறதுக்கு யாருமே இல்ல. இப்பொழுது அவர் நம்ம இப்படி ஒருத்தர் இருந்தா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவர் ஏற்கனவே அதை பார்த்தது. இப்படி ஒருத்தர் என்கிட்ட பழகினா எப்படி இருக்கும்? என் சிநேகிதனான ஆபிரகாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அவருக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அவருக்கு சிநேகிதன் இல்ல, அவருக்கு பாசம் காட்ட யாரும் இல்ல. அதனாலதான் எபேசியருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்து, ஆமே நான் அவருடைய கனவில் வந்தவன், என்ன ட்ரீம்ல பார்த்து என்ன நினைச்சு செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய பார்வையும் இப்படிதான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இது அதான் இந்த அன்பை பார்க்கணும். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதுக்கு அவர் கொடுத்த கிரயம், இதுக்கு அவர் பாராட்டின கிருபை. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை. நல்ல கவனிச்சீங்களா? புத்திர ஸ்வீகாரத்தை அடையணும்னா என்ன தேவை தெரியுமா? மீட்பு தேவை. இந்த நியாய பிரமாணத்துக்கு உள்ளானவர்கள்னா யாரு? இந்த நியாய பிரமாணம் வர்றது வரைக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா எது பாவம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பிரமாணம் தான் பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை காண்பித்து தருகிறது. அது வரைக்கும் பிரமாணம் கிடையாது, மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமே, ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது, எந்த ரூல்ஸும் இல்லைன்னா. இப்போ நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டனால நமக்கு தெரியுது. சீட் பெல்ட் போடலைன்னா ஃபைன், இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டனால. ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன். இப்படி ரூல்ஸே இல்லைன்னா யாராவது ஹெல்மெட் வாங்கி இருப்பாங்க? எதுவுமே தெரியாது, உயிருக்கு பயம் இல்லாம வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடுறது உயிருக்கு பயந்தா, போலீஸுக்கு பயந்து. சீட் பெல்ட் போடுறது, இந்த கேரளா பார்டர் தாண்டோன்னு எல்லாருக்கும் சீட் பெல்ட் பறக்கும். அங்க கேமரா இருக்கு, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஃபைன் வந்துடும். அப்ப இப்படிதான் பிரமாணத்தை கொண்டு வந்த. பிரமாணம் மட்டும் இல்லைன்னா இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. இந்த பிரமாணத்தை கொண்டு வந்த உடனே எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஐயோ இந்த பிரமாணம், அப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிரமாணத்து கீழே வந்தாச்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அவன் புத்திர சுவிகாரத்தை பெறணும்னா மீட்பு நடக்கணும். அந்த மீட்பு உண்டாகணும்னா மீட்க வல்லமை உள்ள ஒரே ஒருவர் தான் உண்டு, பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்ல கவனிங்க, புத்திர ஸ்வீகாரத்தை பெறதுக்கு யார் அனுப்பினார்? குமாரனை. அப்போ இயேசு யார் வாழ்க்கையில வாராங்களோ அவங்க எதை பெற்றிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. புத்திர ஸ்வீகாரம். புத்திர ஸ்வீகாரம் என்ன? பிள்ளை. பிள்ளை என்கிற அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறாங்க. பிதாவானவர் குமாரனை அனுப்பினார். இப்ப நான் யாரு? நாம யாரு? பிள்ளைங்க. இனி அடுத்த வசனத்துல மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நல்ல கவனிங்க, இயேசு அனுப்பினதும் நமக்கு புத்திர சுவிகாரம் கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினதும் நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு புத்திர சுவிகாரம் பெற்றும் அநேகர் அவரை அப்பா என்று அழைப்பதில்லை. ஏன்னா உள்ள அவருடைய ஆவி இல்ல. இந்த ஒரு வாரத்துல எத்தனை முறை அவரை அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம்? எத்தனை முறை?
எத்தனை முறை கூப்பிட்டு இருக்கிறோம்? எங்க பிறந்த உடனே ஒரு குழந்தை அப்பான்லாம் கூப்பிடாது. ஆனா அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேவிட்டுடைய சாட்சியில கூட அதை பார்க்க முடியும். சொல்லுவான், அவன் எல்லாரையும் கூப்பிடுவான், அப்பாவை மட்டும் கூப்பிட மாட்டான். நம்ம அதாவது நான் அப்பான்னு கூப்பிடுறேன்னா அது நான் கூப்பிடலையா, எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி எனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை தருவதற்காக குமாரனை அனுப்பினார். என்னை அவர் அப்பான்னு கூப்பிட வைப்பதற்காக அவருக்குள்ள இருந்த ஆவியை எனக்கு அனுப்பினார். ஹalleluya. ஆமா, ஒரு பிள்ளை அப்பா அப்பான்னு வந்தாலே பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இது அப்பா செல்லம். அப்பா செல்லமா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை பார்த்து கேட்கணும், இது அப்பா செல்லமான்னு கேட்பாங்க. ஹalleluya. எத்தனை முறை கூப்பிட்டு இருக்கிறோம் மனதார. நான் கூப்பிடுறேன்னா என்ன சொல்றேன் தெரியுமா? எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது. இப்ப சொல்லுவீங்களா? அப்பா. கைகளை உயர்த்தி மகனா, எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது என்று நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி அப்பா மகனா. அவே கண்ணின் கண்ணின் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya. அடிக்கடி, அதாவது நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்திலிருந்து தேவன் தம்மை பிதாவாக இஸ்ரவேலருக்கு காண்பித்துட்டே வரார். ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. மோசே கூட கூப்பிடல, யாருமே கூப்பிடல. ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் இருந்தான். அவன் ஸ்கோர் பண்ணிட்டான், அவன் பிதாவேன்ட்டான். யார் தெரியுமா? தாவீது. ஆண்டவர் சொன்னார், இவனை நான் தெரிந்தெடுத்தேன். ஏன் தெரிந்தெடுத்தேன் என்று சங்கீதம் 89 படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். அதுல சொல்ல, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என்பா. இயேசு வந்ததும் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அப்படிதான் கூப்பிடணும். நீ அவரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கூப்பிட்ட கேட்பாரு. ஆனா நீ அது உனக்கு ஆண்டவர் கடையில யாரை இப்ப வச்சுட்ட தெரியுமா? ஆபிரகாம வச்சுட்ட, ஈசாக்க வச்சுட்ட, யாக்கோப இப்படி போற. உன் ஜெபம் அவரை விட்டு உன்னை தூரம் கொண்டு போக கூடாது. உன் ஜெபம் அவர் கிட்ட கொண்டு போகணும். நம்ம ஜெபிக்க நிக்கும் போது ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். அடுத்த லிஸ்ட் பெருசா இருக்கு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, சொல்லுங்க சேர்த்து. அடுத்து அப்போஸ்தலருக்கு அடுத்து சொல்லுங்க. இவன் ஒருத்தர் ஜோமண்ண வந்தால எங்க போனா? ஆண்டவரே, ஜோமண்ணி அப்படி வரக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அப்பா அண்ணா. என்ன நடக்கும் தெரியுமா? இளையகுமாரன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அப்பா அங்கிருந்து ஓடி வரா தகப்பனே. இந்த அன்புக்கு இணையே கிடையாது. இந்த அன்புக்கு அதாவது அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது. பல 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 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு போதகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். கடந்த நாள் ஒரு செய்தி கேட்டுட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரு சம்பவம், இளையகுமாரனுக்கு சம்பவம் போல ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு கிராமத்தில், அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில், அங்கே ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த பிள்ளைக்கு 16 வயசு, நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை. 16 வயசுல அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பார்க்குறாங்க, வேண்டாமா, இது நல்லதில்லம்மா, இப்போ படிக்கிற வயசு இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த அன்பு தான் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான்.